வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை சந்தியா வெற்றி பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடியோட செகண்ட் ஃப்ரே அண்ட் எங்களோட ஹஸ்பண்ட் மை மேனுக்கு வந்து பர்த்டே 36th பர்த்டே வந்து மினி செலப்ரேஷன் விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி செகண்ட் ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால நான்வெஜ் எதுவும் பண்ணலைங்க. ஸோ வெஜிடேரியன் தான். மார்னிங் வந்து தம்பிக்கு ஸ்கூலுக்கு ப்ரிப்பராக வந்து லஞ்செலாம் பேக் பண்ணியாச்சு. தென் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஏர்லி மார்னிங் வந்து கோலம்லாம் போட்டுட்டு, ஆடி செகண்ட் ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வாசலுக்கு வந்து இட்டுட்டு கோலம் போட்டாச்சுங்க. அரிசி மாவில் தான் கோலம் மாவு போடுவோம். ஸோ போட்டுட்டு சாமிக்கு பூவெலாம் வச்சாச்சு. ஸோ தம்பியை வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு ஏர்லி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஹெட் பாத்திங் பண்ணியாச்சு. ஸோ தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தென் பேக் பண்ணிவிட்டு தம்பிக்கு மில்க் கொடுத்துருந்தேன். ஸோ பால் குடிச்சிட்டு இருந்தார் சார். ஏர்லி மார்னிங் எப்போம்மா வர்றது, அப்பாவுக்கு டேடிக்குன்னா ஈவினிங் தான்ப்பா செலிப்ரேஷன். ஸோ டேடி வந்ததுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பியை ஸ்கூலுக்கு கிளம்பி விட்டேன். அண்டு தம்பி வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. வேன் வந்துச்சுங்க. தென் ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டார். நான் ஒரு பர்ச்சேசிங் எங்கள் கிஃப்ட்டு வந்து வாங்கணும். ஸோ ஏர்லி முன்னாடி பிஃபோராக போக முடியல. ஸோ அன்றைக்கி தான் செகண்ட் ஃப்ரைடே அன்றைக்கி ஈவினிங் செலிப்ரேஷனுங்கிறதுனால நான் சிம்பிளாக ஒரு குட்டி மினி பர்ச்சேஸ் பண்ண போனேங்க. சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு 2 கிஃப்ட்டும் ப்ளஸ் வந்து கேக்கும் வந்து வாங்க ரெடி பண்ணிட்டேன். வாலாஜாபாத் நியர்பை ஷாப் வந்து வாலாஜாபாத்தில் தாங்க. லண்டன் கேக்ஸ் கார்னரில் நல்லா இருந்துச்சு கேக்லாம். வெல்வெட் ரெட் கேக் தான் வாங்கணும். ஸோ எப்பொழுதுமே நாங்கள் பர்த்டே செலிப்ரேஷன்னா வித் ஹாப்பி பர்த்டே யாருக்கோ அவங்களுடைய பிக்ஸு அதாவது ஃபோட்டோ போட்டு தாங்க நான் கேக் வாங்குவோம். அதுதான் என்னோடய ஸ்பெஷாலிட்டி. ஸோ அப்பா அம்மா வெட்டிங் டேவும் சரி, பர்த்டேக்கும் சரி, அதே மாதிரி ஹஸ்பண்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ தென் ஹஸ்பண்ட் ஈவினிங் வந்தாங்க. அவருக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸு. தம்பி வந்து அவருடைய ஐடியா தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பண்ணும்போதே நான் அதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி சாமிகிட்ட வச்சுட்டேங்க. இதாங்க பர்த்டே கேக்கு, வாங்கின கிஃப்ட்டு எல்லாமே. ஸோ சாமிக்கு வந்து ப்ரே பண்ண ரெடி பண்ணிவிட்டேன். பூவில் வச்சு விளக்கேற்றிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்தாங்க. வந்துட்டு பார்த்தாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்படியே பர்த்டேங்கிறதே தெரியாத மாதிரி அவங்க எங்களுக்கு காமிச்சிக்கிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி என்னென்னா ஏர்லி மார்னிங் போயிட்டாங்கங்க கம்பெனிக்கு. ஸோ அதனால் வந்துட்டு மார்னிங் வந்து நான் மட்டும்தான் விஷ் பண்ண, தம்பி பண்ண முடியலங்க. ஸோ அதனால தான் ஈவினிங் தம்பி வந்து இந்த மாதிரி குட்டி சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ அது மாதிரியே பண்ணோம். வந்தாங்கங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து யூனிஃபார்மோடே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வீட்டிலே தாங்க சிம்பிளாக சாமி கும்பிட்டுட்டு அவங்க கையாலே வந்து கற்பூரவத்திலாம் எடுத்து சொல்லிட்டோம். ஸோ கிஃப்ட்டு கேக் இதெல்லாமே வந்து சாமி முன்னாடி நான் வச்சுட்டேங்க, ட்ரெஸ் எல்லாமே. ஸோ வந்து அவங்க ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பியும் அவங்களும் தான் வந்து தம்பி வந்து நான் பெல் அடிக்கிறேம்மான்னு சொல்லிவிட்டு பெல்லும் வாங்கிட்டாங்க. அவங்க தான் சாமிக்கு வந்து தீபார்த்தனை காமிச்சிட்டு இது என்ன ப்ரே பண்ணியாச்சுங்க. அண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏர்லி மார்னிங் வந்து கொஞ்சம் பிஃபோராக வந்திருந்தாங்கன்னா கூட ஈவினிங் நியர்பை கோயில் போகலான்னு பார்த்தோங்க. ஸோ அதனால் போக முடியல. அவங்க வந்ததும் ஏர்லி கிளம்பிட்டாங்க. தென் வந்ததும் லேட்டுனால நான் என்ன பண்ணிட்டேன், சிம்பிளாக வீட்டிலே ப்ரே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இந்த ஐடியா பண்ணியாச்சு. தம்பியோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு மினி செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இதெல்லாம் ரெடி பண்ணோம். இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன டெக்கரேஷன் தாங்க. ஆக்சுவலி என்னென்னா ஹேவ் நோ டைம், அதுதான் உண்மை. ஸோ அதனால் அவங்க வர டைம் போகிற டைம் டைமுங்கிறனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. ஆனால் பட் இருந்தாலும் சின்ன செலிப்ரேஷன் எப்படி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணோம். அண்ட் அவங்களும் பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுதுங்களா செம்ம டயர்டு, மார்னிங் தூக்கம் இல்லை. தென் எனக்கும் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நானும் அதிகமாக கேட்கல எப்போ வரீங்கன்னுட்டு. ஸோ அவங்க வர டைமே தாங்க வந்தாங்க. அந்த டைம் என்ன சின்ன சர்ப்ரைஸ் பண்ண முடியுமோ பண்ணோம் நாங்கள். இது தம்பியோட ஆசை. ஸோ அதனால் குட்டி சர்ப்ரைஸ் என் ஹஸ்பண்டுக்கு பண்ணியாச்சு. இது தாங்க பர்த்டே கேக்கு, வெல்வெட் கேக் தான் வாங்கினேன். கிஃப்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்டு ஒரு 2 இருக்குது. அண்டு தம்பி கேட்டுகிட்டே இருந்தாங்க என்னம்மா கிஃப்ட் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வாங்குகிற ஒரு கிஃப்ட்டு பிடிச்சது அவருக்கு ஒன்றும் ப்ளஸ் ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் வாங்கிட்டு தென் அவங்களுக்கு நார்மல் ட்ரெஸ் வியர் பண்ண சொல்லிவிட்டு லோயர் டிஷர்ட்டு தாங்க வாங்கியிருந்தேன். அவங்களுக்கு ஆஷ் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ க்ரே கலரும் ஆஷ் கலந்த மாதிரி வாங்கிட்டேன்.
தென் தம்பி வந்து எப்போம்மா கேக் கட் பண்ண போகிறோம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்துகிட்டு இருந்தார். வெயிட் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலைங்க, யூனிஃபார்மோடே வந்துட்டாங்க. ஸோ யூனிஃபார்ம்லேயே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினி செலிப்ரேஷன் வந்தாச்சு. அண்டு டேபிள் போட்டு தாங்க தம்பிக்கு கேக் கட் பண்ண மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணோம். பட்டு டைம் சூட்டபிள் ஆகலை. ஸோ அதனால் காட்டிலே பண்ணிடலான்னு சொல்லிட்டு கட்டிலே வந்துட்டு சிம்பிளாக பண்ணியாச்சு. கட்டிலில் வந்து ஸ்டூல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சிம்பிளாக என்ன பண்ண முடியுமோ உங்களுக்கு கேக் கட் பண்ண பண்ணியாச்சு. ஆக்சுவலி என்னென்னா தம்பி வந்து நான் அந்த அம்மா அந்த ஸ்ப்ரே அடிப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப ஆவலாக இருந்தார். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்டு இப்போ அவங்களுக்கு கேண்டில் வந்து நான் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். அண்டு தம்பி வந்து பார்த்திங்கன்னா நான் தான் ஸ்ப்ரே பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தேன். இது முழுக்க பார்த்திங்கன்னா தம்பியோட ஹாப்பினஸ்க்காக மட்டுமேங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரிலாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் பர்த்டே மேனுக்கு குட்டி செலிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணலாமாங்க. அண்டு தென் பர்த்டே விஷ் கேக் கட் பண்ணியாச்சுங்க. அண்டு உங்களுக்கு கிஃப்ட்டு ப்ரொவைட் பண்ணால் ரெடி ஆகிட்டோம். பட் தம்பி அதுக்குள்ளே நான் ஸ்ப்ரே ஃபுல்லாக அடிப்பேன் அப்பா டேடி மேலேன்னு சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணார். அண்டு என்னோடய கிஃப்ட்டு மினி கிஃப்ட்டு கொடுத்துட்டேங்க. மினி கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளி உங்களுக்கு வாட்ச் தான் வாங்கியிருந்தேன். ஸோ டெய்லி யூஸ் பண்ணுற வாட்ச் தான் வாங்கினேன். அண்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு. ஸோ மை விஷஸ்ன்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன். அண்டு கிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு வந்து வந்த கம்பெனிலேருந்து வந்த டயர்ட் தான். ஸோ கேக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கேக் வந்து அவங்க ஃபோட்டோ பார்த்திங்களாங்க. ஆல்ரெடி நான் என்னோடய வெட்டிங் டேக்கு வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் அவர் கர்நாடகா வந்து போயிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, கோடிலிங்கேஸ்வர். அதில் எடுத்த ஒரு ஃபோட்டோ அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கேன்னாங்க. ஸோ என்ன பண்ணேன், அந்த ஃபோட்டோவே கேக்கில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி பண்ணேன். பட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃபோட்டோ. அண்டு வாங்கின டிஷர்ட் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அவங்க கொஞ்சம் உடம்பு இப்போ கொஞ்சம் டல்லாக இருந்ததுனால எக்ஸலே கரெக்டாக இருந்ததுங்க. டபுள் எக்ஸல் கூட இல்லை, எக்ஸல். ஸோ சைஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அண்டு தம்பி வந்து அவருடைய கிஃப்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டு டேடிக்கு கிஸ் பண்ணார். அண்டு கிஃப்ட் ஓப்பனிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருந்தார் தம்பி. ஸோ கிஃப்ட் வந்து ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கின கிஃப்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தம்பி ரொம்ப ஆர்வமாக அவங்க டேடியை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டேடினாங்க. ஸோ அதில் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் யார்ட்லேயே அவங்களுக்கு பர்ஃப்யூம் ஜென் பர்ஃப்யூமும் அண்டு வாட்ச் இது ரெண்டும் வாங்கியிருந்தேங்க. அதை உடனே அவங்க சரி ஓகே நல்லாயிருக்கு வியர் பண்ணியா, பட்டு வெயிட்டாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. வெயிட்லெஸ் வந்து எடுக்கலான்னு பார்த்தேன். இது ஜஸ்ட் ரஃப் யூஸ்க்கு தானே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு போட்டு விட்டாச்சு. அண்டு அந்த பர்ஃப்யூம் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தென் தம்பி வந்து என்னோடய கிஃப்ட்டில் எடுத்து நெக்ஸ்ட்டு டேடி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தார் என்கிட்ட. அண்ட் அந்த கிஃப்ட்டும் வந்து ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணும்போது நான் தான் டேடி பக்கத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட் அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணாங்க. அதில் என்ன மம்மி இருக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்புறம் அவங்க டேடி கட் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓ மை காட் டேரி மில்க் சுக்கா டேடி அப்படின்னு சொல்லிட்டு மம்மி சொல்லவே இல்லைட்டு ரொம்ப ஷாக் ஆனார். ஸோ அது வந்து மோகன் ராஜோட கிஃப்ட்டுங்க டேடிக்கு. அண்டு எப்போ வந்துட்டு அதை கட் பண்ணணும் அதை சாப்பிட்ணுன்ட்டு ரொம்ப ஆவலாக இருந்தார். ஸோ அது அப்புறம் அவங்க டேடி ஓப்பன் பண்ணி தம்பிக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அண்ட் அவங்களுக்கு ஷேர் பண்ணப்பா டேடிக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஊட்டிட்டு அவரும் சாப்பிட்டாரு. தென் நானும் ஷேர் பண்ணிட்டேன். அண்டு தென் வந்து பர்ஃப்யூமும் ப்ளஸ் ட்ரெஸ் இதெல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கங்க. சொல்லிவிட்டு அண்டு கேக்கு நான் அவங்களுக்கு ஊட்டவே இல்லை. ஸோ அதனால் கேக்கு வந்து ஷேர் பண்ணியாச்சு. ஸ்வீட்டை வந்து விரும்ப மாட்டாங்கங்க அதிகமாக. பட் இருந்தாலும் பர்த்டே அன்றைக்கி கேக் சாப்பிட்லனா எப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்தேன். தம்பிக்கு தான் வேட்டை வேறு லெவல். ஏடா அவருக்கு பிடிச்ச ஃப்ளேவரு. ஸோ அவர் நான் சாப்பிட்டாரு கேக்கு நல்லா இருந்துச்சுங்க.
அண்டு தென் கேக்கு வந்து ரிமைனிங் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். தம்பி அங்கே இருந்த பலூன்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து விளாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலி என்னென்னா எனக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிற எல்லா பலூனையும் என்னால் ப்ளோ பண்ண முடியலைங்க. ஸோ அதனால் சிம்பிளாக தான் நான் வந்தேன். மீதி பலூனை எடுத்து தம்பி விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போகிற வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்கங்க. இது வந்து தம்பி பலூன் வச்சுட்டு என்னெல்லாம் விளையாடுறான் பாருங்கள். ஆக்சுவலி சிவாஜி வந்து பார்த்திங்கன்னா கோமாளி வேஷம் போட்டுட்டு ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் இல்லையா? ஸோ அது மாதிரி இருக்குடா அப்படிலாம் சொன்னேன். என்னம்மான்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி டிஷர்ட் உள்ள வச்சுட்டு விளையாட ஆரம்பித்தார். தென் அந்த வாட்ச் வந்து அவங்க டேடிட்டேருந்து வாங்கி நான் போடுவேன்னு சொல்லிவிட்டு அதையும் போட்டுட்டு ரொம்ப ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப நாட்டியாக. ஸோ அவர் ப்ளே பண்ணி முடிச்சிட்டாங்க. ப்ளே பண்ணி முடிச்சுட்டு டைம் வந்து கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. ஸோ அதனால் என்ன பண்ணோம், வெளியில் போக பிளான் பண்ணோம். பட் டைம் வந்து செட் ஆகலை. அதனால் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அன்னபூர்ணா ஹோட்டலில் வாங்கிட்டே வந்துட்டாங்க. ஸோ நைட் டின்னர் வந்து ரவை தோசை, நெய் பரோட்டா தாங்க வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிட்டுட்டு கேக் ஷேர் பண்ணியாச்சு. அந்த டே நல்லபடியாக ஈவெண்ட்டு போச்சுங்க. இது எல்லாமே எங்களுடைய ஸ்வீட் மெமரிஸு. ஸோ நெக்ஸ்ட் இயர் நல்லபடியாக அதை விட பெட்டராக அமையணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறோம். அதே மாதிரி விஷ் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா காடுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அவர் ஸ்வீட் மெமரிஸ். ஸோ ஆல்வேஸ் எப்பொழுதும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு இன்னும் அதிகமாக வீடியோஸ் போட மோட்டிவேட் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்டு அன்றைக்கி நடந்த ஈவெண்ட்டில் என்னென்னலாம் பிக்ஸ் எடுத்தோம் அப்படின்ட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வந்து வேறு ஒரு வீடியோ விளாகில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.